வாழ்க்கை என்பது சிம்பிளான விஷயம்தான். வாழ்வதும் சிம்பிளான விஷயம்தான். லைஃப் இஸ் ஈஸி. எப்படி ஈஸி அப்படின்னா, கூர்ந்து நம்மை சுற்றி இருக்கிற உயிரினங்கள், பஞ்சபூதங்கள், மரம், செடி கொடிகளை பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் லைஃப் எவ்வளவு ஈஸி அப்படின்னு. அதாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, புத்தர் போதாதா, லாவோட்ஸ் போதாதா, இல்ல சாக்ரட்டிஸ் போதாதா அப்படின்னு பார்த்தா, அந்தந்த காலகட்டத்துக்கு அவங்க சரி. அவர்களுடைய வழியை பின்பற்றி இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமா சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருடைய வாழ்க்கையில் நடத்த அனுபவத்தையும் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற சூழல், அதாவது இந்த இந்த கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த மனிதர்களுடைய வாழ்வின் தன்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல உண்மையை விளக்குவது. உண்மையை விளக்குவதுல எந்த தொந்தரவும் இல்லை. எல்லா காலகட்டத்திலும் அது பொருத்தமாக தான் இருந்திருக்கு. இன்னைக்கு நிலைமையில என்னன்னா, மிக அதிகமான விஷயங்கள் நமக்கு அந்த காலத்துல ஒரு விஷயம் 2 விஷயம் தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னன்னா, நிறைய விஷயங்கள் தெரிவதனால் 2 விதமான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, நமக்கு தெரிந்துட்டு தான் ஒண்ணு நினைச்சுக்கிறோம். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுனால ஆன்மீகம், தகவல்கள், உள்ளுணர்வு பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் நினைச்சுக்கிறோம். ஒண்ணு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நிறைய பேரு ஏமாறாம இருக்கும். 2 விஷயம். இந்த தெரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறதுனால நிறைய நேரத்துல நமக்கு நாமே மூல சிலை செய்து கொண்டு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்தை நமக்கும் நாமே கிரியேட் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்துறோம். எந்த வித மாற்றமும் நிகழல. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை என்னோட அனுபவத்துல நான் பாக்குறது. இது எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கும். மிக சாதாரணமானது உள்ளுணர்வை பெறுவது. முதல் விஷயம். மிகச் சாதாரணமானது ஞானத்தை பெறுதல். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும், எல்லா கட்டமைப்புகளையும், எல்லா கருத்தாக்கங்களையும், எல்லா கற்றலையும் கைவிட துணிந்தவனுக்கு இந்த க்ஷணமே ரியலைசேஷன் வந்து ஒரு வாரமா எனக்கு 2-3 வார்த்தைகள் ரொம்ப ஆழ்ந்து போயிட்டு இருக்கு. டேட்டா கலெக்ஷன் ஒண்ணு. இப்போ அதிகப்படியா நம்ம வந்து யூடியூப்ல சரி, இன்ஸ்டாகிராம், நிறைய புத்தகங்களுடைய கருத்துக்களையும் எடுத்துக்கிறோம். ஒருத்தன் ஒரு புத்தகத்துல பைத்தியக்காரத்தனமா ஒண்ணு ஃபாலோ பண்ணுன்றான், இன்னொருத்தன் எதையுமே ஃபாலோ பண்ணாதன்றான், இன்னொருத்தன் ஆழ்ந்து சிந்தின்றான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குழப்பம், நிறைய தகவல்கள் இருப்பதனாலேயே இந்த 2 மனநிலை. ஒண்ணு, நமக்கு தெரிஞ்சுட்டுதான் ஒரு மனநிலை, யாரும் தேவையில்லை, எந்த குருவும் தேவையில்லை, எந்த விதமான பயிற்சியும் தேவையில்லைன்னு ஒரு வகையில வந்து ரொம்ப தூரம் நம்மை விட்டு தள்ளி போயிட்டோம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம அவ்வளவு சாதாரணமா யாரும் நம்மளை ஏமாத்த முடியல. மிக கவனமா தேர்ந்தெடுத்து அன்னப்பறவை போல தண்ணியும் பாலையும் பிரிக்க தெரிந்தவர்களுக்கு தகவல்கள் அப்படியே அவங்களுக்கு தேவையான தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அவங்க வந்து உள்ள நுழைவதற்கு மிக 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 ஆழமா போறாங்க. தன்னை நோக்கிய பயணம் என்பதுதான் உலகத்துல இருக்கிற ஒரே பயணம் ஆன்மீகத்தில் இருப்பது. அவ்வளவுதான். ஆன்மீகம்னா என்னன்னா, தன்னை நோக்கிய பயணம். ஜேர்னி டுவர்ட்ஸ் ஒன் செல்ஃப். என்னை நோக்கிய பயணம். அதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, கண்டினியூஸா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும். வாட்ச்ஃபுல்னஸ், சூப்பர்விஷன், கவனித்தல், மேற்பார்வை, கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி. இந்த 3 வார்த்தையும் நல்லா ஞாபகம் வச்சு, இந்த 3 வார்த்தையை ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணா அடுத்த குரு பூர்ணிமாக்குள்ள நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிருப்போம். வாட்ச்ஃபுல்னஸ் தான் கான்சியஸ்னஸ், சூப்பர்விஷனும் ஒரு வகையில கான்சியஸ்னஸ், அதுக்கடுத்து கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியா பண்றது. நம்ம இது 2மே இருக்கும், ஆனா தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பண்ண மாட்டோம். தொடர்ச்சியா பண்ணுவதால் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மயிரித்து கூலி தேவை. சூழல்கள், கட்டங்கள், இயற்கை, சமூகம், பிரபஞ்சத்தினுடைய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா, இது எல்லாமே எதிராக செயல்பட்டாலும் தொடர்ச்சியாக நான் என்னை நோக்கி நான் இயங்கிக் கொண்டிருப்பதும் என்னோட உழைப்பும் என்னை கரை சேர்க்கும். இது ரொம்ப முக்கியம். இந்த 3 தான். நீங்க என்ன யாகம் பண்ணுங்க, என்ன கோயிலுக்கு போனோம், என்ன மசூதிக்கு போங்க, எந்த சர்ச்சுக்கு போங்க,
நடக்கலையே. நமக்கு எது முக்கியம், யார் முக்கியம்? அடுத்து வாட்ச்ஃபுல் ஸ்டேட். இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 2-3 வருஷத்துல நீங்க நல்லா கவனிச்சு பார்ப்பீங்க. கான்சியஸ்னஸ் இஸ் த கீ. கான்சியஸ்னஸ் இஸ் த கீ. உங்களை உங்களை நீங்க பாக்குறது தான். அப்ப டேட்டா கலெக்ஷன், டேட்டாவை வந்து நிறைய டேட்டா வச்சிருக்கோம். ஞானத்தை பத்தி ஏகப்பட்ட டேட்டா. இன்னொரு இப்ப நான் பேசக்கூடிய தகவல் மிக 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 முக்கியமான தகவல். டேட்டா கலெக்ஷனை விட்டுட்டு டேட்டாலெஸ் மைண்ட், டேட்டாலெஸ் மைண்ட். எப்போ வந்து நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய பழக்கம், 2 விஷயம். என்னுடைய விருப்பம் என்பது நான் இதுவாக வேண்டும், அதுவாக வேண்டும், இதை அடைய வேண்டும் என்ற எண்ண தொகுப்புகள். பழக்கம் என்பது இதுகாரும் நான் செய்து வைத்ததன் விளைவாக என்னுடைய உடலும் மனமும் அனிச்சையாக ஆற்றக்கூடிய செயல்பாடுகள். 2 விஷயம், விருப்பம், பழக்கம். விருப்பம் என்பது எதிர்காலத்தில் நான் இதை அடைவேன். இந்த ரெண்டும் ஒரு தொகுப்பான எண்ணங்களாக இருக்கும். ஒரு இடத்துல போய் பிரியாணி சாப்பிட்டு பழகிருக்கோம். அந்த ரோட்டு ஓரம் போகும்போது நம்ம ஃபுல்லாவே இருந்தா கூட நம்ம ஏன் ஒரு கொஞ்சம் சாப்பிட்டு போலாமே. இந்த பழக்கம் முதல்ல கட் பண்றது, அது ஒரு டேட்டா தானே. அது ஒரு டேட்டா, பாடியில் இருக்க டேட்டா. அட்லீஸ்ட் நின்று போயிட்டு அந்த விருப்பத்துல இல்லாம அந்த டேட்டாவை இல்லாமக்கிறது. நல்லா கவனிக்கணும். பழக்கமா நம்ம ஒரு செயல்பாடு செய்யறோம், அந்த பழக்கத்துல இருந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறது, அந்த டேட்டாவை அழிக்கிறது. ஒரு பூஜை பண்ணிட்டே இருக்கோம், அந்த பூஜையை நிறுத்துறது. தைரியம் வேணும். புத்தகத்தை படிச்சுனே இருக்கிறது, நிறுத்துறது. யூடியூப் பத்தி பாக்குறோம், எல்லா யூடியூப் தகவல்களும், எல்லா சேனல் நிறுத்துறது. ஒரு சிஸ்டம் இருக்கு, நிறுத்துறது. டேட்டாவை மாத்துறது, டேட்டாவை டெலிட் பண்றது. டேட்டாலெஸ் மைண்ட். அதுக்கடுத்து விருப்பம். இதுவாக வேண்டும், அதுவாக வேண்டும், எல்லாமே இதுவாக வேண்டும், அதுவாக வேண்டும், இதை சாதனை பண்ணும், அதை சாதனை பண்ணணும்னு எத்தனை, ஒரு 50 சாதனை பண்ணணும்னு எழுதுவீங்க. இந்த எழுதிட்டு பக்கத்துல இருக்கிற இது உண்மையிலே நான் நினைச்சது தானா, இல்ல எங்க அப்பா அம்மா சொன்னதா, இந்த உலகம் சொன்னதா, இல்ல டிவியில பார்த்தனா, சினிமால பார்த்தனா, எழுதி வைத்து பாருங்க. ஒரு விருப்பம் கூட உங்களுடையதாக இருக்காது. அப்ப ஒவ்வொன்னா டெலிட் பண்ணிட்டே வந்தீங்க. டேட்டாலெஸ் மைண்ட் இருந்துச்சுன்னா, மிக மிக முக்கியமான தகவல் என்ன, டேட்டாலெஸ் மைண்ட் இதுன்னா, நீங்கள் கர்மாவில் பயப்பட மாட்டீர்கள். கர்மா ஒரு டேட்டா தானே. எல்லா டேட்டாவும் கழிச்சிட்டீங்களா? கர்மான்றது பழக்கம் தானே. அப்ப டேட்டாலெஸ் மைண்ட் அப்படின்னா, எந்த டேட்டாவும் இல்லாமல் கவனமாக ஒவ்வொன்றாக விருப்பத்தை எழுதி, ஒரு விருப்பம், உங்களோட விருப்பத்தை எழுதுங்க, பழக்கத்தை எழுதுங்க. டீ குடிக்கிறது ஒரு பழக்கம், 3 வேளை சாப்பிடுறது ஒரு பழக்கம். ஏன் 3 வேளை 2 ஆகக்கூடாது, ஏன் 4 ஆகக்கூடாது? எல்லாமே பேட்டர்ன் பிரேக்கிங் தான். 4 ஆக்குறதும் பேட்டர்ன் பிரேக்கிங் தான், 2 ஆக்குறதும் பேட்டர்ன் பிரேக்கிங் தான். 9 மணிக்கு 10 மணிக்கு தூங்குவோம் சார், 8 மணிக்கு தூங்குறதும் பேட்டர்ன் பிரேக்கிங் தான், 11 மணிக்கு தூங்குறதும் பேட்டர்ன் பிரேக்கிங் தான். அப்போ டேட்டாலெஸ் மைண்ட் தான் சூன்யம் அப்படின்றோம். சூன்ய மனமற்ற நிலை அப்படின்றதும், சாக்ரட்டிஸ் சொல்லக்கூடிய ஏதும் தெரியாத நிலையில் நான் சுகமாக இருக்கிறேன் என்பதும், நான் எல்லாமாக இருக்கிறேன் என்பதும் ஒண்ணுதான். அந்த டேட்டாலெஸ் மைண்ட்ல நீங்க பழக்கி வச்சுட்டு, எந்த எண்ணங்களும் விருப்பங்களும் இல்லாமல் பழக்கி வச்சுட்டு, பழகி எண்ணங்களை குறைத்தீர்கள் என்றால், எல்லாமே இல்லாத நிலையில் வந்தீங்கன்னா, இதுதான் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்திலேயோ, யோக வசிஷ்டர் ஆகட்டும், அஷ்டவக்ர மகாகீதை ஆகட்டும், த பவர் ஆஃப் நவ் ஆகட்டும், பிராக்டிசிங் பவர் ஆஃப் நவ் ஆகட்டும், விஸ்டம் கோடு, காட் கோடு, இத்தனை புத்தகங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தேடஸ் கோலஸ் ஆகட்டும், லாவோட்ஸ் ஆகட்டும், வேதாத்ரி மகர்ஷி, ஓஷோ, ஜேகே, எல்லாமே சொல்லிக்கிற இதே விஷயம் தான். கூடுமான வரைக்கும் கான்சியஸா இருங்க, டேட்டாலெஸ் மைண்டா இருங்க. டேட்டாலெஸ் மைண்டா இருக்கும்பொழுது உங்களுடைய தேவைகள் தானாக பூர்த்தியாகும். நீங்க வந்தது என்பது டேட்டா. நிறைய பேர் சொல்லுவாங்க டேட்டா எண்ணமே இல்லைன்னா, எண்ணமே இல்லாம நிறைய பேர் குழப்பி வச்சிருக்காங்க. எண்ணமே இல்லாம ஒரு நிலை இருக்குது. எண்ணம் இல்லாத, என்னுடைய விருப்பமும் பழக்கமும் இல்லாத எண்ணங்கள் உள்ளுணர்வு. நல்லா கவனிக்கணும். என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையாக இயங்காத எண்ணங்களும், என்னுடைய பழக்கத்தின் வழியாக இல்லாத இயங்கும் எண்ணங்களும் இன்ட்யூஷன், அது உள்ளுணர்வு அடிப்படையில வருவது எல்லாமே ரைட்டு. லாவோட்ஸுவை படிச்சுட்டு அதன் வழியில செயல்பட்டாலும் தப்பு, நான் சொல்ற வழியில செயல்பட்டாலும் தப்பு. எந்த மகான்கள் அதெல்லாம் டேட்டா, அதெல்லாம் சொல்லப்பட்ட தகவல்கள். லாவோட்ஸு அவர் சொல்லியிருக்காரு, இதை கடந்து இல்லாம சிம்பிளா போங்க, 0 ஸ்டேட்டுக்கு போங்க. 0 ஸ்டேட் இருந்தா எப்படி பண்ண முடியும்னா பண்ண முடியும்.
நிறைய பேர் சொல்றான் ஜீரோ ஸ்டேட் எப்படிங்க, சில பேர் எண்ணம் இல்லாம எப்படி எண்ணம் இல்லாம இருக்க முடியும். இந்த ரெண்டு எண்ணமும் இல்லாதது இயற்கையினோட எண்ணம், இயற்கையினோட எண்ணம். சரி, ஈஸியா எப்படி சார் இயற்கையோட எண்ணம்னு நான் தெரிஞ்சுக்கிறதுனா, அதுல எமோஷன் இருக்காது, அதுல ஒரு வகை பதட்டமோ விருப்பமோ குழப்பமோ இருக்காது, தெளிவா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் வாட்ச்ஃபுல்னஸ், தொடர்ச்சியான சூப்பர்விஷன், கன்சிஸ்டன்சி, கவனித்தல், கண்காணித்தல், தொடர்ந்து செய்தல், தொடர்ச்சி. இந்த மூணும் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, டேட்டாலெஸ் மைண்ட். இதை நோக்கி தான் வருங்காலத்தில் இருக்கிற எல்லா செயல்பாடுகளும் இருக்கும். டேட்டாலெஸ் மைண்ட் இஸ் குவாண்டம் மைண்ட். இட் இஸ் பிரபஞ்ச மனம். அதுதான் என்னுடைய மனம். தகவலற்ற மனம் தான் என்னுடைய மனம். நீ எங்க போய் ஆன்மீகத்தை பத்தி பேசினாலும் கேட்டாலும் முடிவான விஷயம்தான். யார் ஒருவர் தொடர்ச்சியாக தன்னை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருப்பவர் இந்த தொடர்ச்சியை செய்துகிட்டே இருந்தா, அந்த செய்துகிட்டே இருக்கிறதுலயும் தொடர்ச்சி இருக்கும், தொடர்ச்சி இருக்கணும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏஐ உலகம், இன்ஸ்டா உலகம் என்ன பண்ணிருச்சுன்னா, நம்மள எதனா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எதனா ஒண்ணு செய்து கொண்டே இருக்கணும், அப்போதான் நாங்க இயங்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இப்பயும் இந்த காலத்திலயும் உள்ள கிராமங்கள்ல போய் பாத்தீங்கன்னா விவசாயிகள் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு விவசாயம் பண்ணிட்டு 11 மணிக்கு சாப்பிட்டு மதியம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ரிலாக்ஸா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அவங்க எல்லாத்தையும் முழுமையா பண்ணிருக்காங்க. அவங்களுடைய வேலை என்ன? நிலங்களை சீர் செய்வது, பக்குவப்படுத்துதல், விதைத்தல், வளர்த்தல், அறுவடை செய்தல், அதில் பொருளாதார மீட்டல், சைலண்டா முடிச்சிடுறாங்க. முழுசா இருக்குது, கம்ப்ளீட்டா இருக்குது. இந்த போகம், இப்ப இருக்கிற போகம், இப்போ விளைச்சல் பொய்த்து விட்டது. பொய்த்து விட்டதுன்னா தேவையான மழை இல்லை, எல்லா இடத்துலயுமே போட்ட விதைகள் எல்லாம் வளரல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயல்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நானே பார்த்திருக்கேன், நான் விவசாயத்துல பார்த்து ஒண்ணு போனா ஒண்ணு கை கொடுக்குங்க அப்படி, அவ்வளவுதான். ஆனா அவன் முழுமையான வாழ்வா இருக்குது ஏறக்குறைய. இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏகப்பட்ட வேலை செய்யறோம், என்னென்னவோ செய்யறோம், ஆனாலும் ஒரு வேலையும் முடிஞ்ச மாதிரி தரும். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தொடர்ச்சியா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நான் பேசுவதனுடைய விளைவு இது உங்களுக்கானதல்ல. நீங்கள் இன்னும் ஆழ்ந்து உங்களுடைய சுற்றி இருக்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா நாம எவ்வளவு சரியா போயிட்டு இருக்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக அது இதனுடைய விஷயங்கள் நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கங்க பார்த்துட்டே தொகுத்து ஒரு அதிர்வலையா உள்ள வருது. எந்த விஷயத்தையும் லாங் என்ற வார்த்தை, நேற்று ஒருத்தட்ட பேசும்போது லாங் அப்படின்ற வார்த்தை சொன்னா, அந்த லாங் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்வு மிக நீளமான வாழ்வு. எல்லாத்தையுமே ஷார்ட்டா முடிக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் வாழ்க்கையும் ஷார்ட்டா இருக்குது, நம்மளுடைய தேவைகளும் ஷார்ட்டா இருக்கு. இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, நியூரோ சயின்டிஸ்ட் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. நியூரோ சயின்டிஸ்ட்னா மூளையில இருக்கக்கூடிய இயக்கங்களை வைத்து பார்ப்பவர்கள், அதாவது அதை ஆராய்ச்சி பண்றவங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கடந்த காலத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலாம், அதுல இருக்கிற விஷயத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க, கடந்த காலத்தை பத்தி கரெக்டா கணிக்கிறாங்க. ஆனா எதிர்காலத்துல கணிக்க முடியல. இயற்கையை எதிர்காலத்தை ஏன் கணிக்க முடியாம வச்சிருக்குன்னா, நமக்கு மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க, சயின்டிஸ்டே சொல்றான். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் மிக தூரமாக, இது நான் முன்ன சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் டேட்டாலெஸ் மைண்டு. இப்போ எண்ணத்தை மிகவும் நீளமாக ஒரு 15 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி இருப்பேன்னு நான் காட்சியா பார்த்து, எந்த விருப்பமும் இல்லாமல், எந்த பழக்கத்தின் ஆட்பட்டு பழக்கத்தின் பலமா எங்க அப்பா இதை நினைச்சாரு, எங்க ஊர் நினைச்சதுன்னு நினைக்காம மிக உன்னதமான ஒரு எண்ணத்தை இப்பவே நடந்துட்ட மாதிரி அதை வாழ்ந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே நடந்துரும். இது எல்லா ஞானிகளும் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ உன்னதமான எண்ணத்தை மிகவும் நுட்பமாக வைத்து, முதல் விஷயம் டேட்டாலெஸ் மைண்டுக்கு எடுத்துட்டு போய் நிறுத்திட்டீங்கன்னா அதுலயே உங்களுக்கு சௌக்கியமா இருக்கு அப்படின்னா ஓகே வச்சுங்க, அதையே கண்டினியூ பண்ணுங்க, கன்சிஸ்டன்டா அதவே ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்னு, உங்களுடைய விருப்பம் உங்களுடையதாக இருக்குமானால், எந்த விதமான அடிப்படையில உலகத்திலோடது, உங்க அப்பா அம்மாவோடது, உங்களுடைய
ஜாதி மத இனங்கள் அடிப்படை இல்லாமல் இருக்குமானால் அதை இப்பொழுதே பெற்றுவிட்டதாக நினைத்து அதை வாழ்ந்து கொண்டே வாருங்கள், அது உங்களுக்கு தரப்படும். இது 2வது விஷயம். இது மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது, லா ஆஃப் அசம்ஷன் சொல்றோம். உள்ளது உள்ளவாறு நினைத்து உள்ளுக்குள்ள போகுது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை மிக நீளமானதுன்னா ரொம்ப காலம் இருக்க போறோம். நாம முடிவு பண்ணாதான், இந்த சோல் முடிவு பண்ணாதான் எந்த மாதிரி இறப்பு நமக்கு தேவைன்னு முடிவு பண்ணாதான், நாம முடிவு பண்ணாதான் அப்படி நடக்கும். சார் ஏன் சார் அப்படி திடீர்னு சில பேருக்குலாம் வித்தியாசமான மரணங்கள் நடக்குதுன்னா, அதுக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட், எண்ணத்துக்கு இருக்கிற கான்ஃபிளிக்டுக்கு உங்க கண்ட்ரோல் இல்லைன்னா அது கான்ஃபிளிக்டான ஒரு முடிவை எடுத்துட்டு போய் விடும். அவ்வளவுதான், சிம்பிளா புரிஞ்சுக்கணும். என்ன முரண்கள் இல்லாமல் இருந்தால் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட இறப்பையும் நீங்கள் முடிவு பண்ற விஷயத்த கொடுத்து வச்சிருக்கு. நாம முடிவு பண்ண முடியும். இப்போ ஒட்டுமொத்தமா இந்த ஞானிகள், நம்மளுடைய குருமார்கள், ஒரு ஞானிகள் குருமார்கள்ன்ற விட எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை என்னன்னா, அறிவை அறிந்த நம் முன்னோர்கள். நம் முன்னோர்கள்லாம் இந்த ஊர்ல மட்டும் இல்லை, எல்லா ஊர்லயும் இருக்கு. இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம்தான், உன்னை தெரிஞ்சுக்கோ, துன்பம் இல்லை. தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த பண்ணு, துன்பம் இல்லை. டேட்டாலெஸ் மைண்ட் இரு, துன்பம் இல்லை. தேவையானதை ஒரே சிங்கிள் தாட்டா வச்சுக்கிட்டு அது நடந்துட்டதான் அதுவாவே பாவனை செய்து வாழு, உனக்கு கிடைக்கும். இவ்வளவுதான். இதுக்கு மலர்கள் மிக அற்புதமா வேலை செய்யும். டேட்டால இருக்கிற எமோஷன்ஸ், உணர்ச்சி வயப்பட்ட நிலையை போக்குவதற்கு, பாஸ்ட்ல இருக்கிறதுக்கு ஹனிசக்கிள். டேட்டால ஃபியூச்சர்ல நான் அப்படிலாம் ஆக போறன்ற கற்பனையில இருந்து யதார்த்தத்துக்கு எடுத்துட்டு வந்து கிளமேட்டஸ். என்னை நானே நொந்து கொண்டு இருப்பதற்கு அந்த டேட்டா நொந்து கொண்டு இருக்கிற டேட்டா பைன். யாரோ கொடுத்த தகவலை வைத்துக்கொண்டு இந்த தகவல் உண்மை என்று நான் எப்படித்தான் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் தன்னை பின்பற்றானோ அவன் ஃப்ளூயிட் மாதிரி இருப்பான், ஃப்ளோல இருப்பான். அவன் இலகுவாக இயல்பான இயற்கையான இருப்பான். யாரோ கொடுத்த கட்டமைப்புல அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ராக் வாட்டர் தேவைப்படுது. ஐயோ சீக்கிரம் முடிக்கணுமே நினைக்கிறது பதட்டத்துக்கு இம்பேஷன்ஸ் தேவைப்படுது. வாழ்வு மிக பண்ணலாமே. நீங்க ஒரு விவசாயியோ ஒரு தச்சு செய்பவனும் வேகமா செய்ய முடியுமா பாருங்க வேலைய. ஒரு எலக்ட்ரிஷியன் வேகமா செய்ய முடியுமா? ஆனா நம்ம மட்டும் எல்லாமே நமக்கு சீக்கிரம் நடந்தணும்னு நினைக்கிறோமே. இப்படி டோட்டல் சரண்டருக்கு வைல்ட் ரோஸ், பணிதலுக்கு எல்லாம் இறை சித்தம் அப்படின்றது ஸ்வீட்சஸ்னஸ். அப்போ மிக நுட்பமா பார்க்கும்போது இந்த முன்னாடி சொன்ன எல்லா விஷயத்துக்கும் சாத்தியப்படுத்திய மலர்கள் நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க, ஹாப்பி ஃப்ளவர்ஸ், ஹாப்பி ஃபெல்லோஸ் இன் த கிங்டம். அதாவது நுட்பமான அதிர்வலை. உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் இந்த மலர்களை கொண்டு பிரிக்கலாம். எந்த எண்ணமாக இருந்தாலும் ஒட்டு மொத்தமா 50,000 எண்ணத்தையும் இந்த 38 எண்ண தொகுப்புக்குள்ள பிரிக்கலாம். அந்த 50,000 எண்ணம் ஒரு நாளைக்கு எழுதுன்னு சொல்லி கணக்கீடு பண்ணியிருக்காங்க அறிவியல் அறிஞர்கள். அந்த 50,000 எண்ணத்தையும் 38ஆல வகுத்து பிரிச்சு அந்த 38ல வைத்து கொண்டு 50,000 எண்ணத்தையும் இல்லாம ஆக்க முடியும் மலர்களை வைத்து. ஒவ்வொரு தடவையும் பதட்டப்படும் போது இம்பேஷன்ஸ் போட்டா மனம் அமைதியாகி மனமற்ற நிலை வருது. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது பைன் போடும் போது மனம் அமைதியாகி அந்த எண்ணம் இல்லாமல் மனமற்ற நிலைக்கு போய் டேட்டா இல்லாம போகுது. அந்த டேட்டா கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ண இதே மாதிரி கிளாஸ் சொன்னாரு. எனக்கு திரும்ப ஒரு எண்ணம் நான் வந்துட்டே இருந்துச்சுங்க. நான் ஹனிசக்கிள் எடுத்தேன், 3 நாள் எடுத்தேன். 4வது நாள் நான் கண்ணாடி பக்கத்துல போய் எல்லாத்துக்கும் தலைவாரிட்டு நான் கிளம்ப போனேன். ஒரு பாட்டில் இருந்தது. என்ன பாட்டில்னு பார்த்தா அது ஹனிசக்கிள் பாட்டில். இது எதுக்குடா இங்க இருக்குன்னு நான் திரும்ப யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு ஞாபகமே வரலங்க. அப்புறம் தான் ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்தா ஐயோ நமக்கு ஒரு எண்ணம் திரும்ப வந்து நின்னுச்சு. அந்த எண்ணத்துக்காக ஹனிசக்கிள் சாப்பிட்டோமேன்ற எண்ணம் வந்துச்சு. அந்த டைம்ல அந்த ஹனிசக்கிளோட டேட்டாவை டெலிஷன் பண்ணி டேட்டாலெஸ்ஸா மாத்துச்சு. ஒரு கில்ட் கான்சியஸ் சொல்லக்கூடிய தகவலை ரெமெடி போடும் போது, பைன் ரெமெடி போனது போட்டும் போது அந்த கில்ட்ன்ற டேட்டா இல்ல, திருப்பி டேட்டாலெஸ் ஆச்சு. கில்ட் டேட்டாலெஸ் ஆயிடுச்சு. என் குழந்தைய பற்றி அதிகப்படியான எண்ணங்கள்
எதிர்மறையான எண்ணங்களை வைத்துக் கொண்டிருந்து நான் ரெகுலரா ரெச்சஸ் கூட அந்த குழந்தைய பற்றிய இருந்த டேட்டா என் மைண்ட்ல இந்த டேட்டா லெஸ் ஆயிடுச்சு. இல்ல, அப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, டேட்டாலெஸ் மைண்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்மிக் மைண்ட், டிவைன் மைண்ட். டேட்டாலெஸ் மைண்ட் இஸ் டிவைன் மைண்ட். ஃப்ளவர் மேக்ஸ் யூ டேட்டாலெஸ், ஃப்ளவர் மேக்ஸ் மைண்ட் டேட்டாலெஸ் அண்ட் யூ பிகம் டிவைன் மைண்ட். இவ்வளவுதான். இவ்வளவு எளிமையா ஒரு விஷயம் உங்கள் மனதை இல்லாமல் செய்வதும், மனதை காலியாக்குவதும், மனதை முழுமையாக்குவதும் மலர்களுடைய வேலை. ஈஸியா இருக்கு. மற்ற குருமார்கள்லாம் டெக்னிக்ஸ் இதெல்லாம் நிறைய சிரமப்பட்டாங்க. அவங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சுதான் இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம் அதை சொல்லி நீங்க இது எடுத்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு திரும்ப 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 கிரிட்டிக்கலா திங்க் பண்றோம், திரும்ப 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 கிரிட்டிக்கலா திங்க் பண்றோம், திரும்ப 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 நம்ம ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறோம், ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். எடுக்கும்போது பீச் எடுக்கும்போது அந்த டேட்டா இல்லை. அப்போ சிம்பிளா என்ன சொன்னோம், என்னுடைய காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டும் சேர்த்து ஒரு நாளைக்கு 40,000 50,000 எண்ணங்கள் இருக்குதுன்னா 50,000 டேட்டா இருக்குது. அந்த 50,000 டேட்டா 38 மலர்களுக்குள்ள இருக்குது. அந்த 38 மலர்களுடைய அதிர்வலைகள் ஆழ்ந்து உள்ள போகும்போது ஒவ்வொரு மலர்களும் உங்கள் அந்த உணர்வு நிலைகளில் இருக்கக்கூடிய உணர்வுகளை கழித்து விட்டு உங்களை மீண்டும் பிரபஞ்சமாக மாற்றிக்கொண்டே வருகிறது. இதுதான் மலர்களுடைய டிவைன் ப்ராப்பர்ட்டில நாம கண்டுபிடிச்ச விஷயம். நான் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்லி 5 வருஷமா பண்ணி நிறைய பேர் they become dataless mind, they become divine mind, they become cosmic mind. சாத்தியம் இருக்குன்னா பயன்படுத்தி பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. 6 மாசம் முயற்சி பண்ணி பாருங்க. எனக்கு தெரியும் இது சாத்தியம் என்று. நீங்கள் முயற்சி பண்ணியும் சாத்தியம் ஆகலைன்னா அப்புறம் சொல்லுங்க, வேற வழி சொல்றேன். முயற்சி பண்ணாம சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டோம். இன்னைக்கு தகவல்கள் என்ன அப்படின்னா, வாழ்வு சிம்பிள், லைஃப் இஸ் வெரி சிம்பிள், லைஃப் இஸ் வெரி ஈஸி. நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, மிக மிக முக்கியமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசுவதில் 10% குறைங்க. ஒவ்வொரு நாளும் 10% குறைங்க. வருங்காலத்துல இந்த பேச்சு குறைஞ்சாவே உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் குறைஞ்சிடும். ஒவ்வொரு நாளும் 10% குறைங்க. பேசி என்னத்தை சாதிச்சோம், போனை பேசுறது கூட குறைங்க. தேவையற்ற பேச்சு குறைங்க. ஃபர்ஸ்ட் கான்சியஸ்னஸ், பிகமிங் கான்சியஸ். பிகமிங் கான்சியஸ்ல 3: வாட்ச்ஃபுல்னஸ், சூப்பர்விஷன், கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி. then with flowers, dataless mind, divine mind. When you want to focus on a thing, if you want to achieve a thing, a single focus on ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதை இருப்பதாக பாவித்து ஆழ்ந்து உள்ள போறது. இத ஃபாலோ பண்ணா உலகத்துல நீங்கள் நடத்த முடியாத விஷயம்னு ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் அ மேண்டேட். மேண்டேட் அப்படின்னா டிக்ளரேஷன், உறுதிப்பாடு. நீங்க எங்க போனீங்கனாலும் இதை சொல்றவங்க மட்டும்தான் சரியான குருவா இருப்பான ஒழிய, உங்ககிட்ட புத்தகத்தை கொடுத்துட்டு டெக்னிக்கை கொடுத்துட்டு இந்த கோயிலுக்கு போ, அந்த சர்ச்சுக்கு போ, இந்த மலை ஏறு, அதப்படி இதப்படி வேலைக்கே ஆகாது. சுத்தி 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 பார்த்துட்டேன். மலைக்குள்ள, கொகைக்குள்ள, மரத்து மேல, காட்டுக்குள்ள எல்லாத்தையும் காத்து கண்டுபிடிச்சது என்னன்னா, உள்ளே உள்ளது பல தீர்த்தங்கள், என் உள்ளே உள்ளது பல தீர்த்தங்கள். நான் கண்டுபிடிக்க வேண்டியது என் உள்ள இருக்கும் தீர்த்தத்தை, வெளியே இல்லை. டேட்டாலெஸ் மைண்ட்ல எங்க இருந்து அகங்காரம் வரும், நான் பெரிய பெரிய ஜாதி சின்ன ஜாதின்னு? என் மொழி டேட்டாவே இல்லைன்னா என் மொழி பெருசு, உன் மொழி சின்னது எங்க வரும்? டேட்டாவே இல்லைன்னா நான் இந்த நாடு அந்த நாடுன்னு எப்படி வரும்? டேட்டாவே இல்லைன்னா நான் கருப்பு சிகப்புன்னு என்ன வரும்? படிச்சவன் படிக்காதன்னு என்ன வரும்? உயிரோடு இருக்கேன் உயிரோடு இல்லைன்றது என்ன வரும்? நிறைய பேர் இப்ப வீடியோல பாத்தீங்கன்னா யூ ஆர் காட். ஆமா, அகம் பிரம்மாஸ்மி, யூ ஆர் காட். அனல் ஹக்குன்னு அல்ஹிலாஸ் மன்சூர் சொன்னா, நானே கடவுள். நீங்க டேட்டாலெஸ் மைண்டா ஒரு செகண்ட் இருந்தீங்கன்னா நீங்க அந்த டைம் கடவுள். நீங்க தான் பிரம்மம், நீங்க தான் அந்த பரிபூர்ணம். அதனால தகவலை மட்டும் எடுத்துன்னு தகவல் களஞ்சியமா இருக்கிறதுனால பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் சொல்லிட்டான், ஏட்டு சொர கறிக்கு உதவாது அப்படின்னு. இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. யூ கோ ஹெட். நீச்சல் கத்துனா தண்ணிக்குள்ள இறங்கணும். தண்ணியை பத்தி ஆராய்ச்சி, உடலை பத்தி ஆராய்ச்சி, உடல் அசைவை பற்றி ஆராய்ச்சி, கைகள் அசைவு,
கால்கள் அசைவு, உடல் மூவ்மெண்ட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேலைக்கு ஆகாது. மலர்கள் இந்த வேலை செய்யலன்னு நிறைய பேர் வேலை செய்யலைன்னா வேலை செய்யல விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குது, ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஃப்ளவர் விட்டுருங்க பாவம், அது வேலை செய்யலைன்னு அதை போய் ஏன் தொந்தரவு பண்ணுங்க. இதெல்லாம் இவ்வளவு நேரம் நான் பேசுவதற்கு காரணம் என்பது திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திக்கிட்டே வரணும். ஒரு கட்டம் வரைக்கலாம் நம்ம உண்மை விளங்குற வரைக்கும் இப்ப நாம சரியா போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு இது ஒரு உறுதிப்பாடு. அதனால இங்க வந்திருப்பவர்களை பற்றி தகவல் இல்லை, இது நாம பாக்குறோம் என்ன நடக்குது, என்ன நடந்துன்னு இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு உலகத்துல அப்படின்னு பார்த்து 2 விஷயம் சொல்லியிருக்கேன். லைஃப் சிம்பிள், லாஸ்டா சொன்னது பேச்ச குறை. டெய்லி 10% டைப் பண்ணுங்க. காலைல எந்திரிச்சுவேனே நான் இன்னைக்கு 10% குறைவாக பேசுவேன். அப்புறம் பாருங்க வாழ்க்கை எப்படி மாறுது. அப்பதான் மத்தவங்க என்ன பேசுறாங்க, எவ்வளவு அபத்தமா இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் என்ன தெரியும்னா, இவ்வளவு நாள் இவ்வளவு அபத்தமா நம்ப இருந்திருக்கோம்னு நமக்கு தெரியும். ஏன்னா வர காலத்துல பேச்ச குறைச்சா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடும். அதுல ஒரு பெரிய சூட்சமம் இருக்கு. நம்மை சுற்றி அந்த குருமார்கள், அவர்களுடைய வேலை அது. அந்த வேலை நாம செயல்படுத்திட்டு வரோம். அந்த குருமார்கள் ஆதி குரு தொட்டு கடைசி குரு வரையில் எல்லா குருமார்களையும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றுவோம், வழிபடுவோம்னா படத்தை மாட்டி பொட்டு வச்சு போட்டோ போறதில்ல, மதிக்காம இல்ல, அவசியம் இல்லை. படத்தை வச்சுட்டா அவனுடைய வேலையை செஞ்சா போதும், அவன் நம்மளோட இருப்பான். எத்தனை பேர் நம்மளோட இருப்பான்னு உங்களுக்கு தெரியாது. அவர்கள் வழியை கொள்ளுங்க. நீங்க படம் கட்சி அவங்களுடைய குருமார்களுடைய திருவுருவத்தை பார்த்து சூடம் காட்டுறதுல பைசா கொடுத்துருங்க. அவர்கள் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா எப்பயுமே அவன் இருப்பான். நீங்க என்ன பண்ணாலும் இருப்பான் கூட. அதனால இந்த பிரபஞ்சம் பொறாமைப்பட்ட ஒரு தன்னுடைய படைப்பு என்றால் அது குரு மட்டுமே. இந்த பிரபஞ்சம் பொறாமைப்பட்டு தன்னுடைய படைப்பிலே பொறாமைப்பட்ட ஒரு உயிரினம் அப்படின்னா அது குரு மட்டுமே. அந்த குருமார்களை நம்ம விவரிக்க முடியாது. அதனுடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் மட்டும் தெரியும். வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர்கள் நம்முடைய குருகள். சரியான எண்ணம் இருப்பவர்களுக்கு, உண்மையை சரியாக தேடுபவர்களுக்கு சத்தியத்தின் உருவான குரு வருவார். ஆதி குரு முதல் ஒரு குரு சொன்னா இல்லையா, உன்னை தெரிஞ்சுக்கோடா குற்றம் இல்லை அப்படின்னு. அதே நிலையில அப்படியே நானும் சொல்றேன், உங்களை தெரிந்து கொள்ளுங்கள் குற்றம் இல்லை. அவர் சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் வேற எந்த மாறுபாடும் கிடையாது. எந்த மாறுபாடும் கிடையாது. பிசிக்ஸ்ல கூட கெமிஸ்ட்ரியில கூட மாறும். நியூட்டன் சொன்ன தப்புன்னு ஏன்ஸ்டீன் சொல்லலாம், ஏன்ஸ்டீன் சொல்ல தப்புன்னு ஆப்பியன் சொல்லலாம், ஆப்பியன் சொன்ன தப்புன்னு இன்னொருத்தர் சொல்லுவோம். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் சொன்னான் இல்லையா, ஆதி குரு, அதுவும் அவன் சொன்னது நான் சொன்னது ஒண்ணுதான். நான் தான் அவன் தான் நானும் சொன்னேன். வேதாத்திரி மகரிஷி ஒரு பாடல் பாடிப்பார், இயல்புக்க நீதி எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை எவர் ஒரு அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையா நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்க நேதியாகும். எவர் ஒரு குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வை மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படின்னு கைவெளி உபநிஷத்துல சொல்றாங்க. குரு சாட்சாத் பரபிரம்மம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அதான், குரு சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னு. பிரபஞ்சம் கை விட்டுரும், குரு கைவிட மாட்டான். ஏன்னா பிரபஞ்சம் ஏன் கைவிடும்னா, பிரபஞ்சம் விதிகளுக்கு உட்பட்டது. குரு விதிகளை மாற்றி அமைப்பவர். நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா, எவ்வளவு பெரிய பாவப்பட்ட ஆளா இருந்தாலும் ஒரு சரியான குருவை, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு குருவை காலடி பற்றி விட்டால் உங்களுடைய கர்மா க்ளோஸ். அதனாலதான் நம்ம வச்சிருக்கிறோம் வழியா குருமார்களை குரு பூர்ணிமான்னு வச்சு குருவை பார்க்கறே, தயவு செய்து எதனா ஒரு வழியில எங்களை கரை சேர்த்துறதா அப்படின்னு. வாழ்க்கையில அலைகள் மாதிரி துன்பங்கள் இருக்கலாம், எவ்வளவு பெரிய அலைக்கும் தோணி உண்டு கடப்பதற்கு. அந்த தோணி தான் குரு. இந்த உலகம் நாம் அனைவரும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் குருமார்கள். அவர்கள் ஆற்றிய பணியை திரும்ப 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 எண்ணி பார்த்து மகிழ்ந்து, எவருடைய குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வை மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படின்னு. அனைத்து குருமார்களும் வாழ்க. குரு என்பவர்
உங்களை உங்களுக்கு அறிவிப்பவர், அவர் மட்டும்தான் குரு. உங்களை அறிவித்த பிறகு நீங்களும் உங்கள் குருவும் வேறு வேறு இல்லை என்பதை உணர்வீர்கள். அந்த மாதிரி ஒரு ஆளு புடிச்சீங்கன்னா அவர் தான் சரியான குரு.